Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 604 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்களில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை ஏதாவது ஒரு சீக்ரெட்டை வெளியே சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கருவியாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி ஒரு கருவியாக பயன்படுத்திக்கும் போது அது ஒரு அமானுஷ சீக்ரெட்டை வெளிவரதுக்கு உண்டான ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற நிகழ்வு இல்லை பார்க்க போகிற நிகழ்வு இது வரைக்கும் இந்த 603 எபிசோடில் இல்லாத மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. ரொம்பவும் பயங்கரமான ஒரு நிகழ்வா இருக்க போகுது. இந்த நிகழ்வை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கார்த்திக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியாவுக்கும் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கார்த்திக் அண்ட் பிரியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டோர் மேனேஜர் அண்ட் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. படிப்படியாக வந்து முன்னேறி வந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரே பிராண்டில் இருக்கிறதுனால ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாருங்க. அங்க ஒரு ஸ்டோர் மேனேஜரா வந்து பிளேஸ் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய லவ் லைஃப் ரொம்பவும் சூப்பரா போச்சு. அடிக்கடி இவங்க வந்து ஒரு ஊருக்கு டிராவல் பண்றது ஒரு வாடிக்கையாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு நரேன் அப்படின்னு சொல்லப்படுற நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பையன் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த பையன் வந்து ஒரிசாவை சேர்ந்த ஒரு பையன். ஒரிசாலிருந்து ஒரு சின்ன குக் கிராமம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன். அங்கே இருந்து டெல்லிக்கு வந்து படிச்சிருக்கான். டெல்லியில் படிப்பை முடிச்சுட்டு நேராக டெல்லியிலிருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கான். ஒரு பெரிய பொசிஷன்லையும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அஃப்கோர்ஸ் கார்த்திக் அண்ட் பிரியாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நரேன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. ஸோ நரேன் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் ஊர் எப்படி தெரியுமா இருக்கும், எங்கள் ஊர் வந்து காட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர நேச்சரிஸ்டிக்காக இருக்கும், அங்கே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே பார்க்காத மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய கிராமத்துக்கு வந்தால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாராம். ஸோ இதனால கார்த்திக்கும் பிரியாவும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த தடவை நம்ம ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நரேனுடைய அந்த கிராமத்துக்கு தான்ப்பா போகணும். ஏன்னா அவன் அவ்வளோ அளவுக்கு பெருமையாக அந்த கிராமத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கிராமத்தை நம்ம பார்க்கலன்னா எப்படி, சரி கொஞ்சம் அதிகமாக செலவாகும், பரவாயில்ல அந்த செலவை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 மாதம் அவங்க காசு சேர்த்து வச்சதுக்கப்புறம் நரேன் கிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறாங்க. சரிப்பா, நீயும் உன்னுடைய கிராமத்துக்கு போக போகிற, உன் கூட நாங்களும் வரோம், இந்த வந்து ஒரு சூப்பரான அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக பண்ணணும், எங்களுக்கு இந்த மலை பிரதேசங்களில் போய் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசை, உங்களுடைய கிராமத்து பக்கத்திலே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது, மலை பிரதேசமெல்லாம் இருக்குன்னு சொன்ன, அங்கே போய் ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுக்கு நரேனுமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாரு. இது வரைக்கும் எங்களுடைய கிராமத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய நண்பர்கள் யாருமே வந்தது கிடையாது. டெல்லியிலிருந்து நான் நிறையா பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன், ஆனால் யாருமே அந்த கிராமத்துக்கு போய் யார்ப்பா வருவா, ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் வரதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நரேன் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. பிளான் பண்ண மாதிரியே இவங்க அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரிசாவுடைய ஒரு சின்ன குக் கிராமம்னு சொல்லலாம். அந்த வியூ, அந்த டிராவலே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்குக்கும் பிரியாவுக்கும் ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நேச்சரிஸ்டிக் வியூவை இவங்க பார்த்ததே கிடையாது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. பரவாயில்லடா, இவன் சொன்ன மாதிரியே இருக்குடா, எவ்வளோ அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு, இந்த கிராமத்துக்கு போகிற வழியே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா கிராமம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ ஃபைனலாக நரேனுடைய கிராமத்துக்கும் போய் சேர்றாங்க. ஒரு சின்ன கிராமம் தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வளர்ச்சிகள் இல்லாத ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் அவ்வளோ அளவுக்கு தங்கமானவங்களாம். இன்ஃபேக்ட் விருந்தாளிகளை வந்து தெய்வங்கள் மாதிரி வணங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை கார்த்திக்கும் பிரியாவும் அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. நரேனுடைய வீட்டுக்கு போன உடனே இவங்களுக்கு செம்மையான ஒரு கவனிப்பு. அந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்காங்க. அதாவது இந்த கிராமத்தில் புதுசாக யாராவது விருந்தாளிகள் வந்தாங்க
அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கிராம தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்க ஊரில் வந்து அதை சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்பஞ்சோடைய வீட்டுக்கு போயிட்டு லஞ்சோ இல்லை டின்னரோ சாப்பிட்றது ஒரு வாடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருமே வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி விருந்தாளிகளாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம தெய்வங்களுக்கு சமானம், அவங்களுக்கு சூப்பரான கவனிப்பு வந்து கொடுக்கணும், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரூலை போட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நரேன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கையும் பிரியாவையும் சர்பஞ்சோடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. இவங்க 2 பேரை பார்த்த உடனே அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாரு, இன்ஃபேக்ட் ரொம்பவும் மரியாதையாக நடத்துறாரு. ஸோ கார்த்திக்குக்கும் பிரியாவுக்கும் என்னடா நடக்குதுங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு கிராமத்துடைய தலைவர் நம்மக்கிட்ட இவ்வளோ அந்யோன்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தடபுடலான ஒரு லஞ்சை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஒரு லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சர்பஞ்ச் வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கார்த்திக்கும் பிரியாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். இவன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்க எங்க கிராமம், இங்க சின்னதாக ஒரு மலை எல்லாம் இருக்கு, மலை மேலலாம் ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதே இடத்துல ட்ரெக்கிங் பண்ணலாம், இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மலை மேலே ஏறினதே கிடையாது, ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டோட பிரியா வந்து பேசுறாங்க. அவருமே வந்து கேட்குறாரு, கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற ஐடியாலாம் நல்லா இருக்குது, இந்த ஊர் வந்து அதுக்கு ஏற்ற ஊர் தான், இந்த கிராமமும் சூப்பரான ஒரு கிராமம், மலையும் சூப்பரான ஒரு மலை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குப்பா. நீங்கள் மார்னிங் டைமில் அந்த ட்ரெக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, உங்கள் கூட வந்து ஒரு 2-3 பேரை வந்து அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போய் ட்ரெக்கிங் பண்ணுங்கள். ஆனால் ஈவினிங் 4 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடணும் கிராமத்துக்கு. 4 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரெக்கிங் மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்மளுடைய கிராமத்தாளுங்கெல்லாம் சமாளிக்க தெரியும், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகேங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு பிளானை போட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பையன் வந்து ஓடி வரான். அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுறான், ஆனால் வளரவே இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கான். அவனோட வயசு வந்து கிட்டத்தட்ட 22 வயசு அப்படின்றாங்க. மூளை சுவாதீனம் இல்லாத மாதிரி ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்கான் அந்த பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கும் தெரியல, அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்றான், தரையிலே உட்காடுறான், விளையாடுறான், ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி தான் விளையாடுறான். ஆனால் அந்த பையனுடைய வயசு 22. ஸோ அந்த சர்பஞ்ச் சொல்கிறாரு, இந்த பையன் வந்து நம்மளுடைய சொந்தக்கார பையன்தான், இவன் சின்ன வயசுலேயே இப்படி ஆகிட்டான், ஏன்னு தெரியல, அதுக்கப்புறம் இவன் வளரவும் இல்லை, இது வரைக்குமே இவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பையனை பார்த்த உடனே பிரியாவுக்கு கொஞ்சம் ரொம்ப கருணை வர ஆரம்பிக்குதுங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை இந்த சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி வச்சுக்குமோ அதே மாதிரி அந்த பையனும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த சர்பஞ்ச் சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் கொடுத்தா அவன் ரொம்ப அட்டாச் ஆகிடுவான், அதுக்கப்புறம் உங்களை விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப பாசமாக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் இருக்கான்ல, சின்ன பையன் சொல்லக்கூடாது, 22 இயர்ஸ் ஓல்டு கை, ஸோ சின்ன பையனை வச்சுப்போம். அந்த பையனுக்கு வந்து பிரியாவை ரொம்ப பிடிச்சிருது. அவன் பார்த்து, ஏன்னா அவங்ககிட்ட யாருமே பாசமாக பேச மாட்டாங்களா, அந்த கிராமத்தில் எல்லாரும் கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிறது இப்படி தான் அந்த பையன்கிட்ட நடந்துப்பாங்க. ஆனால் பிரியா வந்து பாசமாக பேசின உடனே பிரியா மேலே ஒரு மரியாதை அந்த பையனுக்கு. எப்போ பார்த்தாலும் பிரியா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். பிரியா எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரியாவுடைய முடி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த முடியை பிடிச்சி கோதி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, ஏன்னா வயசு வந்து 22, ஆனால் பையன் வந்து இன்னும் சின்ன வயசு, ஒரு 5 வயசு உள்ள மூளை தான் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 நாள் போகுதுங்க. 3ஆவது நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளான் போடலாம், அந்த ட்ரெக்கிங்க்கு பிளானெல்லாம் போடலான்னு போட்டு வச்சுட்டு, சரி நீங்கள் நைட்டு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையிலேயே வந்து நம்ம ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளானை அந்த சர்பஞ்சுக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவருமே ஓகேன்றாரு, ஓகேப்பா பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் நான் வந்து ட்ரெக்கிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னுறாருங்க. நைட்டு படுத்து தூங்குறாங்க. பிரியா அண்ட் கார்த்திக் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரியாவுக்கு அந்த மலை அடிவாரத்திலிருந்து யாரோ ஒருத்தங்க பிரியாவுடைய பேரை சொல்லி பிரியா பிரியா பிரியான்னு கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது.
இவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்து என்னடா இது, இந்த ஊரில் யாரும் நம்மளை வந்து தெரியாது, தெரிஞ்சவங்க நரேனுடைய வீட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த சர்பஞ்ச் வீட்டில் இருக்கவங்க, நம்மளுடைய பேரை யார் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி இவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே கிடையாது, வெளிச்சமும் இல்லை, சுத்தமாக டார்க்காக இருக்குது. இவங்களுக்கு பயம் வேறு வெளியே போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வரும்னாலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஐயோ நைட் டைமில் நம்ம வெளியே போய் வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சவுண்டு, அந்த பிரியா பிரியா பிரியான்னு கூப்பிடுற சவுண்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க, அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ பிரியா யோசிக்கிறாங்க, யார் தான் நம்மளை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்க முடியும், சரி நம்ம ஜஸ்ட்டு இந்த கதவு வெளியே போய் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதவு வெளியே போய் நின்று பார்க்குறாங்க. கதவு வெளியே போய் நின்னா இவங்களுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த மலை வந்து அப்படியே மேலே ஏறுதாங்க. கரெக்டாக அந்த மலை அடிவாரத்தில் அந்த நிலா வெளிச்சம் வந்து அடிக்குதுங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த இடத்துல ஒரு கருப்பான உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்துடைய நிழல் மட்டும் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட்டுக்கு அந்த உருவத்துடைய நிழல் மட்டும் தெரியுது. ஆனால் அந்த உருவம் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறாங்க, அங்கே இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்றதையும் பார்க்குறாங்க, அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு தோணலை, ஆனால் க்யூரியஸாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்து அந்த உருவத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டார்ச் லைட் வச்சுருக்காங்க. அந்த டார்ச் லைட்டை வச்சு அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்த்தா அந்த இடத்துல உருவம் இல்லை, பிரியான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த சவுண்டுமே நின்றுருச்சுங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, டார்ச் லைட் அடிக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்தது. டார்ச் லைட் அடித்த உடனே அந்த உருவம் மாயமாக மறைஞ்சிருச்சு, அந்த ஒரு சவுண்டும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு அட்டர் சைலன்ஸ். அவங்க பார்க்குறாங்க, அந்த உருவம் வேற எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பிரியாவுடைய காதுகள் பக்கத்தில் வந்து யாரோ பிரியா பிரியா மேயாவும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி சவுண்டுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே ஒரு ஸ்பைன் சில்லிங் அப்படின்வாங்க இல்லையா, உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. பயத்தோட உச்சகட்டத்தில் இவங்க பெருமூச்சு வாங்குறாங்க. வாங்கி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் திரும்ப இவங்களுடைய காது பக்கத்தில் வந்து நான் இங்கே இருக்கேன் பிரியா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த காதில் வந்து சொல்லிட்டு ஓடுற மாதிரியும் இந்த காதில் வந்து சொல்லிட்டு ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இது வரைக்குமே இவங்க பயப்படுறாங்க, ஆனால் கத்தலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த க்யூரியஸாக இருக்குது, யார் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன் ஃபைனல் டைம் இவங்களுடைய காது பக்கத்தில் வந்து யாரோ இவங்களுடைய காதை பிடிச்சி இழுத்து, கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விட்ட உடனே ஒரு உருவம் இவங்க மேலே வந்து உட்காருது. அந்த உட்கார்ந்த செகண்டில் தான் இவங்க பயப்படுறாங்க. பயந்து பயங்கரமாக கத்துறாங்க. கத்துன உடனே உள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த கார்த்திக் அண்ட் நரேன் 2 பேரும் ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வந்து பார்த்தா பிரியா மயக்கமான நிலையில படுத்து கிடக்குறாங்க. பிரியாவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு மயக்கத்தை தெளிய வச்சு என்னமா ஆச்சு அப்படின்றாங்க. பிரியா ரொம்ப பயந்த நிலைமையில தான் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, யாரோ என் மேல வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்க பேசுறாங்க. கார்த்திக் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாரு. இல்லம்மா இல்ல, கொஞ்சம் கண்ட்ரோலாரு, நாங்கெல்லாம் இருக்கோம், ஒன்னாகாது, பயப்படாத என்ன ஆச்சுன்னு சொல்லு, நாங்க போய் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பிரியாவை கண்ட்ரோல் பண்றாருங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு பெருமூச்செல்லாம் அடங்கி போனதுக்கு அப்புறம் திரும்பியும் கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பிரியா சொல்றாங்க, இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு உருவத்தை பார்த்தேன், டார்ச் லைட் அடிக்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிருச்சு, திருப்பியும் அந்த உருவமா என்னன்னு தெரியல, என் காது பக்கத்தில் வந்து நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடின மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் யாருமே இல்லையே, சரி கிளம்பலானும் போது என்னுடைய கையை பிடிச்சி யாரோ இழுத்து கீழே தள்ளாங்க. என் மேலே வந்து ஒருத்தங்க உட்காந்தாங்க. திரும்ப யாரோ வந்து எகிரி என் மேலே குதிச்ச மாதிரி இருந்தது. பயத்தில் கத்துனேன், அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. நீ வேற நைட் டைமில் போயிட்டு ஏதாவது பயந்துருப்ப விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நரேன் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறாரு. நரேன் வந்து ஏய் இது மாதிரி நார்மலான விஷயம் கிடையாது, இந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி பிரியாவுக்கு நடந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அம்மா பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனடியாக பூஜைலாம் பண்ணி எடுத்து வந்து விபூதியெல்லாம் இட்டு விட்டுட்டு காளி மாதா வந்து உங்களை காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து காளி மாதாவை தான் கும்பிடுவாங்களாம், ஸோ அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணி விட்டு படுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. பிரியாவுக்கு செம்ம ஃபீவர், அவங்களால எழுந்து நடக்க கூட முடியலைங்க. சர்பஞ்ச் வந்து ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. சரி ட்ரெக்கிங் போகிறேன்னு சொன்னீங்களே, அவர் கூப்பிட்டு போவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்க ட்ரெக்கிங் போகலான்றாரு. எங்கே ட்ரெக்கிங் போகிறது, இங்கே
பாத்ரூம் போகிறதுக்கே இவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஃபீவரில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ உடம்பு சரியாகும் அப்படின்றதுக்காக மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, கஷாயம் அது இதுன்னு வச்சு கொடுக்குறாங்க. இவங்க குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பெட்டர் ஆகிட்டு வராங்க. ஆனால் அவங்களுடைய உடம்பு பெட்டர் ஆகிக்கிட்டே வருதே தவிர அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைத்தனமாக மாறிக்கிட்டே வருதுங்க. அந்த குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்பஞ்ச் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான் இல்லையா, ஒரு 22 வயசு சின்ன பையனாக இருப்பான், வளரவே இல்லைன்னு சொன்னான் இல்லையா, அந்த பையனுடைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே பிரியாவுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் வந்து பிரியா பார்க்குறதுக்கு வரான். அந்த பையனை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஒரு 2-5 வயசு குழந்தைங்க சந்திச்சா எவ்வளோ எக்ஸைட் ஆகி விளையாடுவாங்க, அந்த மாதிரி 2 பேரும் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கார்த்திக்குக்கும் நரேனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னடா இது, இந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக பேசும் பழகும் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் எக்ஸாக்டாக அந்த பையனை மாதிரியே இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பால் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பால் அந்த பையன் தூக்கி போடுறான், பிரியா பிடிக்கிறாங்க. பிடிச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரி, அதான் பையனுக்காக நடிக்கிறதுன்றது வேற, ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தை சந்தோஷப்பட்டு சிரித்தா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பிரியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு பயத்தை வந்து கொடுக்குதுங்க. என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நரேன் சொல்கிறாரு. அவங்களுமே இது ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லை இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட போய் பேசுகிறாங்க. பிரியா பேசுறதும் கூட குழந்தைத்தனமாக மாறிடுச்சுங்க. அதாவது அவங்க வந்து ஒரு 21 இயர்ஸ் கேர்ளு, அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு மழலை பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மழலை பேச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏதாவது கொடுக்கல அப்படின்னா அடம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க. சாக்லேட் கொடுத்தா சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்னு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வருது. ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, இந்த பையன் கூட சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க நரேனுடைய அம்மா அப்பா. உடனடியாக பிரியாவுக்கு செம கோவம் வந்து அவங்க அம்மா அப்பாவை போய் தள்ளி விட்டுட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னுலாம் குழந்தை அழுகும் இல்லையா, அந்த மாதிரி அழுகுறாங்க. சரி இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை வந்து உட்கார வச்சுட்டு அவங்க கிராமத்தில் வந்து இந்த சாமியார்லாம் இருப்பாங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருமே மந்திரிச்செல்லாம் ஓடுறாரு. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ப்ராபப்ளி அந்த ஜுரம் வந்ததுனால இது மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரு 2 நாள் விட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க. 2 நாள் ஆகுது, பிரியா சரியாகலை. 3 நாள் ஆகுது, பிரியா சரியாகலை. அந்த ட்ரிப்பே ஒரு வாரத்துக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு வாரம் முடிய போகுது, பிரியா சரியாகலை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி அவங்கள கூப்பிட்டு சென்னைக்கு வருவார் கார்த்திக். பிரியா சரியானதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. அடுத்த 15 நாட்களுக்கு அவங்க அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. பிரியாவுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டு தான் போயிட்டுருக்கே தவிர பெட்டர் ஆகவே இல்லைங்க. அவங்க திடீர்னு எழுந்து உட்காந்து அழுகுறாங்க, திடீர்னு ஒரு இடத்த பார்த்து வந்து பயப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் ஒருத்தன் வருவான்னு சொன்னான் இல்லையா குள்ளமா, அந்த பையன் வந்த உடனே அவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க. வா 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 அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கார்த்திக் அழுகுறாரு. ஐயோ என் பிரியாவுக்கு என்னடா ஆச்சு, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிரியா சொல்கிறாங்க, அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு செம்ம ஷாக்குட்டு, என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதடா. பிரியா என்ன பேசுற நீ அப்படின்னா, ஏய் நீ யாரு நீ ஏன் என்கிட்ட பேசுற, நீ பேசாதப்போ, உன்னை பார்த்தல எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவர் செம்ம டென்ஷனாக வர்றாரு. டேய் நரேன் என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியலடா, பிரியா இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபுல் லவ் ஃபெயிலியர் மூடுக்கு வந்து போயிட்டாரு. அதில் நரேன் வந்து யோசிச்சு பாருங்க, அவர் வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாரு, டே இல்லைடா நீ அந்த பொண்ணு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கடா, சீரியஸாக எதுவும் சொல்லலை, நீ வந்து டென்ஷன் ஆகாத, என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு ஒரு பெரிய பூசாரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் பிரியா சரியாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 12-1 மணி இருக்குங்க. கார்த்திக் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்திருக்காரு. எழுந்துட்டு சரி எப்படியும் பிரியா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அட்லீஸ்ட் தூங்குறதாவது கொஞ்சம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன லைட்டு 0 வாட்ஸ் பல்ப் லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த பிரியாவை காணோம். ஏய் என்னடா இது பிரியாவை காணோம்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வெளியே அந்த இடத்துல நின்று அந்த ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாலே அந்த இடத்துல தான் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாரு. போயிட்டு வெளியே தேடி பார்த்தா கதவு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. பிரியா வீட்டுக்கு வெளியே இல்லை.
இவருக்கு செம பயம். உடனடியாக போய் நரேன் எழுப்புறாரு. டேய் பிரியாவை காணோண்டா அப்படின்னு. என்னடா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நரேன் அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி அந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக தேடுறாங்க. பிரியா எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த கிராமத்தில் இருக்க அந்த சர்பஞ்ச் இருக்கார் இல்லையா, அவருக்கு உடனே தகவல் சொல்லி அவர் வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எழுப்பி கிராமம் முழுவதும் தேடுறாங்க. யார் வீட்லையாவது இருக்காங்களா பிரியா அப்படின்னு சொல்லி. பிரியாவை காணுங்க, ஃபுல் கிராமத்தில் காணோம். சரி, அந்த பையன் ஒருத்தன் தான்ல, இந்த 22 வயசுக்குள்ளமாக ஒரு பையன், அந்த பையனை தேடி போகிறாங்க. அந்த பையனும் காணோம். சரி, அந்த பையனோட அம்மா இருக்காங்களான்னு பார்த்தா அந்த பையனோட அம்மாவும் காணோம். இதுக்கு நடுவில் மலை ஓரத்தில் தான் இவங்க வசிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் எரியிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. கீழேருந்து பார்த்தா இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக லைட் எரிஞ்சாலும் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்த உடனே இந்த சர்பஞ்ச் கிராமத்தில் இருக்க ஆளுங்களாம் அந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது, வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மலை மேலே ஏறுறாங்க. கூட்டமாக போகிறதுனால எந்த ஒரு வைல்டு அனிமலும் அட்டாக்கெல்லாம் பண்ணாது இல்லையா. ஸோ இவங்க பாட்டு கடை தீப்பந்தெல்லாம் வச்சுட்டு மேலே ஏறி போகிறாங்க. கரெக்டாக அந்த பக்கத்தில் போகும்போது அந்த ஓமகுண்டம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓமகுண்டம் வளர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஓமகுண்டத்து பக்கத்தில் ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. யாரான்ட்டு தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் போனால் அப்போ தான் ஒரு மிக ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த ஓமகுண்டத்து பக்கத்தில் அந்த பையன் சொன்ன இல்லையா, அந்த பையனுடைய அம்மா, அந்த பையன் வந்து மாலையில் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். பிரியாவும் மாலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஓமகுண்டத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் இப்படின்னு கிளாப் தட்டுறான், பிரியாவும் இப்படின்னு கிளாப் தட்டுது. அந்த பையன் கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க, தாலியை கட்டுறா அப்படின்றாங்க. கரெக்டான டைமில் போன உடனே இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பையன் கையில் இருக்கிற தாலியை பிடிங்கி பையனை 2 பலார் நடிச்சு பிரியா உடனே அழுகுறாங்க. ஐயோ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்க அம்மாவை பிடிச்சி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவையும் அந்த பையனையும் கட்டி போட்டுட்டு பிரியாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அந்த பையனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஒரு திடுக்கிடும் உண்மையை வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன தெரியுங்களா, ஒரு 23 வருடங்களுக்கு முன்னாடி அந்த லேடி ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் மேலே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய தங்கச்சி புருஷன் மேலேயே வந்து பண்ணியிருக்காங்க. தங்கச்சியை சாவடிச்சுட்டு தங்கச்சி புருஷன் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து இவங்க விடோவாக தான் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பையன் பிறந்ததுதான், பையனுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கான். ஸோ இதே மாதிரி என்னுடைய லைஃப்பை வந்து நான் நடத்த முடியாதேன்றதுக்காக அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக்னால இந்த ஆல்ரெடி ஒரு பையன் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து ஹெல்தியான குழந்தையாக தான் அப்போ இருந்திருக்கு. ஸோ அந்த பிளாக் மேஜிக்கோட சைடு எஃபெக்ட்னால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கச்சி புருஷனும் இறந்து போயிடுறாரு, தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க. அந்த சைடு எஃபெக்ட் வந்து இந்த பையனை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த பையன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிட்டு இருக்கான். ஸோ இந்த பையனுக்கு தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த தங்கச்சியும் சரி தங்கச்சி புருஷனும் சரி அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து பயங்கர தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவன் காது பக்கத்தில் வந்து பேசுறது, அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கிறது, அவனோட வந்து மென்டலி அப்செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பிளாக் மேஜிக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேலும் 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 இவங்க பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பிளாக் மேஜிக்கை ரிவர்ஸ் பண்ணவே முடியல. மேலும் மேலும் இந்த பையன் வந்து இன்னமும் புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான் போயிட்டு இருந்திருக்கான். ஸோ ஃபைனலாக அவங்களுடைய குரு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணை மயக்கி அந்த பொண்ணை இந்த பையன் கூட கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பைத்தியமாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் பையனத்தோட பைத்தியம் தெளிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவன் ஜாலியாக அவனோட லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லா பெண்கள்கிட்டையும் அந்த பையனை பழக விடுவாங்க. ஆனால் யாருமே அந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. இந்த பையனுக்கும் எந்த ஒரு பொண்ணையும் பிடிக்காதுன்னா யார் பார்த்தாலும் அடிப்பாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட பேசின முதல் பொண்ணு, பாசமாக பேசின முதல் பொண்ணு பிரியாங்க. பிரியா வந்து அந்த பையன்கிட்ட பேசியிருக்கு, அவனுக்கும் பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது தாண்டா அந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தாண்டா பிளாக் மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்மாக்களை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அந்த ஆண்மாக்கள் தான் பிரியாவை வந்து ஃபஸ்ட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொண்ணை பார்க்க வரும்போதெல்லாம், பிரியாவை பார்க்க வரும்போதெல்லாம் ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டியும் பிளாக் மேஜிக் பண்ணி ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறது, சாக்லேட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய பவரை ஏற்றி பிரியா வந்து பைத்தியமாக ஆகிட்டு இருக்காங்க. அந்த பையனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு டேட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டைமில் கல்யாணம் பண்ணணுன்ற நேரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நேரம் குறித்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நைட் டைமில் இவங்க கல்யாணத்தை முடிக்கலான்னு கூட்டின்னு போயிருக்காங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ்
இவங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அந்த கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரியாவுடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கல்யாணத்தையும் தடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிராமத்தாள்கள்லாம் அந்த பொம்பளையும் சரி அந்த பையனையும் சரி செம்மடி அடித்து கிராமத்தை விட்டே விரட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ பிரியா ஒரு 2-3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. 3 நாள் கழித்து தான் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு, சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. வந்து நான் எங்கே இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் கார்த்திக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரியா கிட்ட சொல்லியிருக்காருங்க. பிரியா கேட்டு நானாடா அப்படி நடந்துக்கிட்டேன், நானாடா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. யாருனாலங்க மறக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகைப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு பிளாக் மேஜிக்னால அவங்களுடைய தங்கச்சி புருஷன் இறந்து போய் பையன் வந்து இந்த மாதிரி மென்டலாகி ஒரு மாதிரி அவங்களுடைய லைஃபே டிப்ரெஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய வில்லத்தனமான ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. அது வெளியே வரதுக்குன்னு முக்கியமான காரணமாக பிரியா வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு ஷேர் பண்ணதுக்கு பிரியா அண்ட் கார்த்திக் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கதையில் வர எல்லா நேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ ஏன்னா ஒரிஜினல் பீப்புளோட நேம்ஸ் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த கதையில் இருக்கிற கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலை சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.